வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடிகள் தொடர்பான தகவல்கள் விரைவில் வெளியிடப்படும் என்று அரசாங்கம் அறிவிப்பு. மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைப்பதற்கு எதிராக தொடர்ந்து 105 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட மக்கள் போராட்டம் நேற்று சனிக்கிழமை மாலை தற்காலிகமாக நிறுத்தம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பேரில் வியத்புர வீட்டு திட்டத்தில் ஒரு வீடு இருந்து வந்தது வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு. ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க மேற்கொண்டு உத்தியோகபூர்வ வெளிநாட்டு பயணங்களுக்கான செலவிடப்பட்ட நிதி தொடர்பான முழுமையான விவரங்கள் வெளியீடு. தொடர்பது விரிவான செய்திகள். மதுபான சாலைகளுக்கு அனுமதி பத்திரங்கள் வழங்கும் செயல்முறையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடிகள் தொடர்பான தகவல்கள் விரைவில் வெளியிடப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. 2026 ஆண்டுக்கான பாதீட்டின் மீதான குழுநிலை விவாதத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது சுகாதார அமைச்சர் மற்றும் ஆளும் கட்சியின் பிரதம அமைப்பாளர் நலிந்த ஜெயதிச இந்த தகவலை வெளிப்படுத்தினார். அவர் மேலும் தெரிவித்த போது மதுபான சாலை அனுமதிகள் 2 வழிமுறைகளின் மூலம் வழங்கப்படுகிறது. முதலில் விலைமனுதாரர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். பின்னர் அரசாங்க விதிமுறைகளுக்கு அமைவாக நிலையான கட்டணம் செலுத்தப்பட்டதா, பகுதி தூர அளவுக்கு ஏற்ப மதுபான சாலை அமைப்பதற்கு பொருத்தமானதான விவரங்கள் ஆய்வு செய்யப்படுகின்றன. இதற்கு பின்னர் தான் அனுமதி வழங்கப்படும். அரசு அதிகாரிகளின் பங்கேற்பில் எந்த தவறும் இடம்பெறவில்லை என்று நிதியமைச்சின் செயலாளர் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஆனால் விலைமனுதாரர்களை தெரிவு செய்யும் ஆரம்ப கட்டத்திலேயே மோசடிகள் இடம்பெற்றுள்ளன என்று அரசாங்கம் ஏற்கனவே பட்டியல் ஒன்றை வெளியிட்டுள்ளதாக நலிந்த ஜாதிச குறிப்பிட்டார். இந்த மோசடிகளுக்கு பொறுப்பானவர்கள் மற்றும் தொடர்புடையவர்கள் குறித்த விரிவான தகவல்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் அவர் உறுதிப்படுத்தினார். வடக்கு கிழக்கு பகுதிகளில் உயிரிழந்த உறவுகளை நினைவு கூறும் மாவீரத்தின நிகழ்வுகள் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 27 நடைபெறுவது வழக்கம். ஆனால் யுத்த காலத்தில் தமிழ் மக்கள் கடுமையாக ஒடுக்கப்பட்டதோடு யுத்தம் முடிந்த பின்னரும் இந்த நினைவேந்த நிகழ்வுகள் சுதந்திரமாக அனுசரிக்க முடியாத நிலைமை தொடர்ந்தும் நிலவுகின்றது. முன்னாள் அரசாங்கங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த நிகழ்வுகளை கட்டுப்படுத்தி நினைவேந்தலை திறந்த வழியில் நடத்துவது தடை செய்யப்பட்டு வருகின்றது. இதனால் தமிழர்கள் தங்கள் உயர்நீத்த உறவுகளை மரியாதை செய்ய உரிமையை பெற்றிட போராட வேண்டிய நிலைமை உருவானது. இந்த நிலையில் அண்மையில் கொழும்பில் உள்ள விகாரமா தேவி திறந்தவெளி அரங்கில் நடைபெற்ற 36வது கார்த்திகை வீரர்கள் நினைவேந்த நிகழ்வில் ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க பங்கேற்றமை கவனத்தை ஈர்த்தது. இந்த நிகழ்வில் உயிரிழந்தவர்களுக்காக குரல் கொடுத்த ஜனாதிபதி இனி தமிழ் உறவுகளுக்கான நினைவேந்தலுக்கும் பாரபட்சமின்றி அதே ஆதரவை வழங்குவாரா என்பதை எதிர்நோக்கி தமிழ் மக்களின் பார்வை அனுருகுமார திசநாயக்க பக்கம் திரும்பியுள்ளது. தமிழர்களை பாரம்பரிய கட்சிகளை மீறி பெரும் நம்பிக்கையோடு அனுருகுமார திசநாயக்கவுக்கு ஆதரவு வழங்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு வடக்கு கிழக்கு மக்களுக்கு சுதந்திரமான அரசியல் மற்றும் சமூக பாதையை உருவாக்குவது ஜனாதிபதியின் பொறுப்பாக வந்து சமூக வட்டாரங்கள் வலியுறுத்துகின்றன. மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைப்புக்கு எதிராக தொடர்ந்து 105 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட மக்கள் போராட்டம் நேற்று சனிக்கிழமை மாலை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. போராட்ட குழுவின் தலைவர் அருட்பணி மார்க்கஸ் அடிகளார் ஊடகங்களுக்கு தெரிவித்த போது மன்னாரில் மக்களின் நிலவளங்கள், இயற்கை வளங்கள் மற்றும் எதிர்கால சந்ததியின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நடத்தப்பட்ட இந்த சாத்வீக போராட்டம் 105 நாளில் முடிவுக்கு வருவதாக கூறினார். அவர் மேலும் குறிப்பிட்டதாவது, ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவை எடுத்துள்ள சமீபத்த முடிவுகளை பரிசீலித்ததன் அடிப்படையில் போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்த முடிவு செய்துள்ளோம். போராட்டத்தின் போது முன்வைத்த கோரிக்கைகள் அரசால் கவனிக்கப்படும் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது. அத்துடன் மன்னார் மாவட்டத்தில் கனியமணல் அகழ்வுக்கான எந்தவித அனுமதியும் வழங்கப்படக்கூடாது என்று அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வதோடு மன்னார் தீவிலிருந்து மணலை வெளியே கொண்டு செல்லும் வாகனங்கள் காவல்துறையால் சோதனையிடப்பட்டு உரிய அனுமதிகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அமைச்சரவை முடிவு தேசிய கொள்கையாக விரைவில் அறிவிக்கப்படும் என்ற நம்பிக்கையுடன் போராட்டம் நிறுத்தப்படுவதாகவும் இனி நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக அனைத்து சமூகங்களையும் உள்ளடக்கி ஒரு கண்காணிப்பு குழுவை ஜனாதிபதி தலைமையில் அமைக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். எமது மக்களின் எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது. ஜனாதிபதி இதை உணர்ந்து நல்ல தீர்மானங்களை எடுப்பார் என்ற நம்பிக்கையுடனேயே போராட்டம் நிறுத்தப்படுகிறது என்று அருட்பணி மார்க்கஸ் அடிகளார் இறுதியாக தெரிவித்திருந்தார். நகர அபிவிருத்தி அதிகார சபை மூலம் உருவாக்கப்பட்ட வியத்புர வீட்டு திட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பேரில் ஒரு வீடு இருந்து வந்தது வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக வர்த்தக, வணிக, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்க பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். நேற்றைய தினம் நடைபெற்ற வரவு செலவு திட்டத்தின் 3வது வாசிப்பு மீதான விவாதத்தில் உரையாற்றியவர் அந்த வீட்டில் பொருளஸ் கமுக முன்னாள் மேயர் அருண பிரியசாத் வசித்து வந்ததாக கூறினார். நகர அபிவிருத்தி அதிகார சபை நியமித்த வீட்டு தொகுதி அறங்காவலரின் அறிக்கைகளின் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக ஒதுக்கப்பட்ட வீடுகளில் சிலவற்றில் வசித்து வருவதும் தெரிய வந்துள்ளது என்று அவர் கூறினார். மேலும் வியத்புர வீட்டு திட்டத்தில் வீடுகளை பெற்றிருந்த முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பட்டியலையும் அமைச்சர் வெளிப்படுத்தியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட 39 வீடுகள் தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் வசந்த சமரசிங்க தமது உரையில் மேலும் தெரிவித்திருந்தார்.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேற்கொண்டு உத்தியோகபூர்வ வெளிநாட்டு பயணங்களுக்கு செலவிடப்பட்ட நிதி தொடர்பான முழுமையான விவரங்களை அமைச்சர் நலிந்த ஜாதிச நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தினார். நேற்றைய தினம் நாடாளுமன்ற விவாதத்தில் உரையாற்றியவர் ஜனாதிபதி இதுவரை மொத்தம் 8 வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் அவற்றுக்கான மொத்த செலவு 14.09 மில்லியன் ரூபாய் என்றும் அவர் தெரிவித்தார். அவர் வழங்கிய பயண செலவு தகவல்களாக கடந்த டிசம்பர் மாதம் 15 தொடக்கம் 17ஆம் தேதிகளுக்கு இடைப்பட்ட இந்திய பயணத்திற்காக 1.2 மில்லியன் ரூபாவும் 2025 ஜனவரி மாதம் 14ஆம் தேதி என்று சீன பயணத்திற்காக 0.8 மில்லியன் ரூபாவும் 2025 பிப்ரவரி மாதம் 10 தொடக்கம் 13ஆம் தேதிகளில் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கான பயணத்திற்காக 0.5 மில்லியன் ரூபாவும் 2025 மே மாதம் 4 தொடக்கம் 6ஆம் தேதி வரையிலான வியட்நாம் பயணத்திற்காக 1.9 மில்லியன் ரூபாவும் 2025 ஜூன் மாதம் 11 தொடக்கம் 13ஆம் தேதிகளில் மேற்கொண்டு ஜெர்மனி பயணத்திற்கான செலவு 4 மில்லியன் ரூபாவாகவும் 2025 ஜூன் மாதம் 28 தொடக்கம் 30ஆம் தேதிகளில் மாலைதீவு பயணத்திற்காக செலவு 0.7 மில்லியன் ரூபாவாகவும் மேலும் அமெரிக்கா ஐநா பொதுசபை அமர்வு மற்றும் அடுத்து ஜப்பான் 23-26ஆம் தேதிகளுக்கு இடையில் செப்டம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு 5.5 மில்லியன் ரூபாவும் செலவாகியுள்ளது. இந்த எண்ணிக்கைகள் அனைத்தும் அதிகாரப்பூர்வ செலவு கணக்குகளின் அடிப்படையில் வழங்கப்பட்டதாக அமைச்சர் நலிந்த ஜாதிச குறிப்பிட்டிருந்தார். மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பான சட்ட நிலைமையை மீளாய்வு செய்து தேர்தலை விரைவாக நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஒரு தெரிவுக்குழுவை நியமிக்க உள்ளதாக சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். 2026 வரவு செலவு திட்டத்தின் 3ஆம் வாசிப்பு அல்லது குழுநிலை விவாதம் ஆரம்பமாவதற்கு முன்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் தியாசிரி ஜெயசேகர் வாய்மொழி மூலம் விடைக்கான கேள்வி நேரத்தின் போது பதிலளித்த போதே அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இதனை தெரிவித்திருந்தார். பொது நிர்வாக அமைச்சுக்கான குழு நிலை விவாதத்தின் போது பொது நிர்வாக அமைச்சர் ஒருவர் விசேட ஒரு தெரிவுக்குழு முறைமைக்கு முன்மொழிந்தார் எனவும் அது குழுநிலை விவாதத்தின் போது சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டிருந்தார். அரசு சேவைக்கான ஒழுங்குபடுத்தப்பட்ட சம்பள கட்டமைப்பை உருவாக்குவதற்கான துணைக்குழுவின் இடைக்கால அறிக்கை அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையில் தொழில்முறை மேம்பாட்டை வலுப்படுத்தும் திட்டங்கள், அதற்கான முன்மொழிவுகள் மற்றும் நடைமுறைப்படுத்தக்கூடிய யோசனைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இடம்பெற்றுள்ளன. குறித்த அறிக்கை பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி விவகாரங்களுக்கான அமைச்சர் ஆலோசனை குழுவுக்கு சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. துணைக்குழு தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூர்யாராட்சி இந்த அறிக்கையினை சமர்ப்பித்தார். அமைச்சர் சந்தன அபேரத்ன தலைமையில் அண்மையில் கூடிய அமைச்சர் ஆலோசனை குழுவின் கூட்டத்தில் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. மேலும் 10 ஆண்டுகளுக்கு மேல் அரசு சேவையை நிறைவு செய்த பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்வாகும் நபர்களுக்கு அவர்கள் முன்பு வகித்த அரசு பணி பதவிகளின் அடிப்படையில் ஓய்வூதியம் வழங்குவதற்கான முன்மொழிவும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு தொழிலில் இருந்தவர் நாடாளுமன்ற உறுப்பினராக மாறியவுடன் அவருக்கு நாடாளுமன்ற ஓய்வூதியத்திற்கு தகுதி இல்லாத நிலைமை காரணமாக இந்த விவகாரம் மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டிய அவசியம் இருப்பதையும் குழு கவனத்தில் எடுத்துள்ளது.